ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோலேயும் ஒரு சோப்புக்கான மேக்கிங் தான் பார்க்க போகிறோம். இந்த சோப் மேக்கிங்க்கு தேவையான ஆயில்ஸை ஃபஸ்ட் நம்ம மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் கோகோனட் ஆயில் ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணிக்கிறேன். இதோட அளவு பார்த்திங்கன்னா 158 கிராம்ஸுக்கு நான் எடுத்துக்கிறேன். மெஷர் பண்ணும்போது 159 கிராம்ஸுக்கு ஆயில்ஸ் போயிடுச்சு. ஒரு கிராம் 2 கிராம் வரைக்கும் எக்ஸஸாக ஆயில்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை, நீங்கள் அதை அப்படியே விட்டுறலாம். ஃபஸ்ட்டு கோகோனட் ஆயில் மெஷர் பண்ணிவிட்டேன். செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா கேஸ்டர் ஆயில் எடுத்துக்கிறேன். இதோட அளவு 17 கிராம்ஸுக்கு எடுத்துக்கிறேன். அண்ட் தேர்ட் ஆயில் பார்த்திங்கன்னா பாம் ஆயில் எடுத்துக்கிறேன். பாம் ஆயிலோட அளவு பார்த்திங்கன்னா 35 கிராம்ஸுக்கு பாம் ஆயில் எடுத்துக்கிறேன். ரேஷனில் கிடைக்கிறது கூட நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். அண்ட் ஃபோர்த் ஒன் ஆயில் பார்த்திங்கன்னா ஆலிவ் ஆயில். ஆலிவ் ஆயிலை நான் ஒரு 35லேருந்து 40 கிராம்ஸ் வரைக்கும் எடுத்திருக்கேன். அண்ட் ஃபைனலி ரைஸ்பிரான் ஆயில். இதோட அளவு பார்த்திங்கன்னா 105 கிராம்ஸுக்கு இருக்கணும். ஸோ 1 கிராம் 2 கிராம் எக்ஸஸாக போகிறதுனால பிரச்சனை இல்லை, அது சூப்பர் ஃபேட்டில் நமக்கு ஆட் ஆகிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு இதில் எல்லா ஆயில்ஸ் எப்படி மெஷர் பண்ணணும் அதே மாதிரி 2 பவுலாக நான் எடுத்துக்க போகிறேன். அதாவது 2 பீக்கரில் ஆயில்ஸ் நான் மெஷர் பண்ணி எடுத்துக்க போகிறேன். சேம் மெஷர்மெண்ட் தான். கோகோனட் ஆயில் 158 கிராம்ஸுக்கு, கேஸ்டர் ஆயில் 17 கிராம்ஸுக்கு, பாம் ஆயில் 35 கிராம்ஸ், அண்ட் ஆலிவ் ஆயிலும் 35 கிராம்ஸ். அடுத்து ஃபைனலி ரைஸ்பிரான் 105 கிராம்ஸ். ஸோ சேம் மெஷர்மெண்ட்டில் நான் 2 பீக்கரில் இந்த ஆயில்ஸை மெஷர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம 2 பவுடர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒன்றில் நான் சார்கோல் பவுடர் ஆட் பண்ணுறேன். சார்கோல் பவுடர் ஒரு 10 கிராம்ஸ் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். இது எல்லாமே 1/2 kgக்கான அளவு, அதாவது ஒரு பீக்கரில் இருக்கிறது 1/2 kg அளவு வரும். ஸோ ஒன்றா போடும்போது நமக்கு 1 kg வந்துடும். ஓகேவா. அடுத்து 2வது பீக்கரில் டைட்டானியம் டை ஆக்சைடு ஒரு 7 கிராம்ஸ்க்காக ஆட் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நம்ம பிளாக் அண்ட் ஒயிட் தீமில் தான் பண்ண போகிறோம். ஸோ அதனால் பிளாக்குக்காக சார்கோலும் ஒயிட்டுக்காக டைட்டானியம் டை ஆக்சைடும் நான் எடுத்துக்கிட்டேன். இப்போது நம்ம ஆட் பண்ண பவுடர்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா பிளெண்ட் ஆகிறதுக்காக ஃபஸ்ட்டு நீங்கள் கையிலேயே கலக்கி விட்டுட்டு, அந்த பவுடர் என்ன தான் நம்ம கையில் கலக்கினாலும் ஆயில்ஸோட நல்லா ஒரு பிளெண்ட் ஆகாது. ஸோ அதுக்கு நம்ம பிளெண்டர் போட்டால் மட்டும்தான் கரெக்டாக அது நல்லா பிளெண்ட் ஆகும். ஸோ அதனால் நான் வெறும் ஆயில்ஸு பவுடரை மட்டும் பிளெண்டர் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ 2 பீக்கர்லேயுமே இருக்கிற பவுடர்ஸை நல்லாவே பிளெண்ட் பண்ணி விட்டுறணும். ஏன்னா குட்டி குட்டி லம்ஸ் எல்லாம் இருக்கும். நம்ம கையில் என்ன தான் பிளெண்ட் பண்ணாலும் கலக்கி விட்டாலும் அந்த குட்டி லம்ஸ் எல்லாம் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். ஸோ அதுக்கு பிளெண்டர் மஸ்ட்டாக நீங்கள் போட்டுக்கோங்க. பவுடர் நல்லா பிளெண்ட் ஆன பின்னாடி இப்போ நம்ம லைவ் சொல்யூஷன் ஆட் பண்ணிடலாம். இதோட அளவு பார்த்திங்கன்னா 52 கிராம் காஸ்டிக் சோடாவில் 104 கிராம் தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணி லைவ் சொல்யூஷன் நான் ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். 2த்துக்கும் தனித்தனியாக நம்ம ரெடி பண்ணணும். ஒவ்வொரு பீக்கருக்குமே 52 கிராம் காஸ்டிக் சோடா 104 கிராம் தண்ணியில் அந்த மாதிரி நான் 2வாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சு அந்த லை சொல்யூஷனை இதில் ஆட் பண்ணி கையிலேயே தான் நான் நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். பிளெண்டர் போட்டால் சீக்கிரமாக ட்ரேஸ் வந்துடும். அதனால் நான் பிளெண்டர் போடாமல் கையிலே நல்லா அதை பிளெண்ட் பண்ணி விட்டுட்டு ஓரளவுக்கு ட்ரேஸ் வந்த பின்னாடி எசென்ஷியல் ஆயில் நான் இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். லாவெண்டர் எசென்ஷியல் ஆயில் ஒரு 2 ml வரைக்கும் 2 கிராம்ஸ் வரைக்கும் நான் ஈச் பீக்கர்ஸில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது நல்லா கலக்கின பின்னாடி நம்ம 1 kg மோல்டு எடுத்துகிட்டு இந்த மாதிரி 2 பேட்டரையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது இப்படி தான் பண்ணணும் அப்படின்ட்டுலாம் எதுவுமே கிடையாது. க்ரியேட்டிவிட்டி, இந்த டிசைன் பண்ணுறது அது எல்லாமே நம்மளோட ஓன் இன்ட்ரெஸ்ட் தான். ஸோ எனக்கு இப்படி பண்ண தோணுச்சு, அதனால் நான் இது மாதிரி புதுசாக ட்ரை பண்ணி பார்த்தேன். உங்களுக்கு எப்படி பண்ண தோணுதோ அந்த மாதிரி நீங்களும் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் நான் ஃபஸ்ட்டு ஒரு பிளாக் லேயர், அப்புறம் ஒரு ஒயிட் லேயர் அப்படிங்கிற மாதிரி பிளாக்கு ஒயிட்டு அப்படின்னு நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். கம்ப்ளீட்டாக எல்லா பேட்டரையுமே உள்ளே ஆட் பண்ண பின்னாடி நல்லா பேட்டரை மோல்டை டேப் பண்ணி விட்டுருங்க. எப்பயுமே பேட்டர்ஸ் வேஸ்ட் பண்ணவே கூடாது. ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக எடுத்து எந்த அளவுக்கு எடுத்து போட முடியுமோ அந்த அளவுக்கு போட்டுருங்க. போட்ட பின்னாடி நல்லா ஒரு டேப் கொடுத்துட்டு இந்த சைடில் இருக்க எக்ஸஸ் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி விட்டுட்டு இதை ட்ரை பண்ண விட்டுறலாம். ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு இதுக்கு மேலே ஏதாச்சும் இதில் டிசைன் பண்ணணும்னு தோணுச்சு அப்படின்னா நீங்களும் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை அப்படியே ஒரு நாள் விட்டுட்டு அடுத்த நாள் நம்ம அன்மோல்ட் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம எடுக்கிற ஒவ்வொரு ஆயில்ஸோட ரெசிபிஸ் பொறுத்து தான் உங்களுக்கு அன்மோல்ட் ஆகிற டைம் டிசைட் பண்ண முடியும். ஸோ ஒரு சில சோப்ஸ்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே நாளில் அன்மோல்ட் ஆகும். சில சோப்ஸ்க்கெலாம் 2 நாள் 3 நாள் ஆகும். ஸோ நம்ம எடுக்கிற ஆயில்ஸோட இதை பொறுத்து, சாஃப்ட் ஆயில்ஸை பொறுத்து தான் உங்களுக்கு அன்மோல்ட் ஆகிறதும் வரும். ஸோ இது எனக்கு அடுத்த நாளே அன்மோல்ட் ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம கட் பண்ணி பார்த்துடலாம். இந்த ரெசிபி யாருக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா எல்லாருக்குமே சூட்
சூட் ஆகாது. இது ஆயிலி ஸ்கின்னாக இருக்கவங்க, காம்பினேஷன் ஸ்கின்னாக இருக்கிறவங்க தாராளமாக யூஸ் பண்ணலாம். சார்கோல் இருக்கிறனால ஸ்கின்னை வந்துட்டு ரொம்பவே ட்ரை பண்ணும். ஸோ அதனால் இது வந்து எல்லா ஸ்கின்னுக்கும் சூட் ஆகாது. ட்ரை ஸ்கின் ட்ரை பண்ணவே வேண்டாம், அவங்களுக்கு கண்டிப்பாக சூட் ஆகுது. இன்னும் வந்துட்டு ஸ்கின்னை ரொம்பவே ட்ரை பண்ணி விடும். ஸோ எனக்கு ஃபைனல் அவுட்புட் வந்துட்டு சோப்ஸில் இப்படி தான் வந்துச்சு. இன்னுமே கூட கொஞ்சம் நீட்டாகவே டிசைன் பண்ணியிருந்திருக்கலாம். நான் வந்து கையிலேயே கலக்கினால எனக்கு சோப்போட அந்த டெக்ஸ்சர் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு தான் வந்துருந்துச்சு. எனக்கு சாட்டிஸ்ஃபைடு ஆகலை. நம்ம பிளெண்டர் போட்டோம் அப்படின்னா பேட்டர் வந்து நல்லாவே அப்படியே ஒரு ஸ்மூத்தாக இருக்கும். ஆனால் இப்போ பிளெண்டர் போடாதனால இந்த பேட்டர் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கொரன்னு இருந்த மாதிரி ஒரு ஃபீலாக இருந்துச்சு. பட் ஓகே, கட் பண்ண வந்து சோப்போட டிசைன் வந்துட்டு எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ இதை தான் நான் ட்ரை பண்ணேன். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட அவுட்புட் எப்படி வருது அப்படின்னு என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ இதில் ஏதாவது ஒரு நான் ஆயில்ஸ் சொல்லியிருக்கேன் அப்படின்னா அந்த ஆயில்ஸை அந்த அளவில் போட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ரெசிபியோட அவுட்புட் கரெக்டாக வரும். நீங்கள் ஆயில்ஸை மாற்றினீங்க அப்படின்னா கம்ப்ளீட் ரெசிபியை மாற்றுற மாதிரி வரும். ஸோ அப்படி பண்ண வேண்டாம். நிறைய பேர் கேட்குறீங்க, அப்படி பண்ணக்கூடாது. எந்த ஆயில்ஸ் யூஸ் பண்ணுறோமோ அந்த ஆயில்ஸை யூஸ் பண்ணால் மட்டும்தான் வந்து அவுட்புட் கரெக்டாக வரும். ஸோ அவ்வளோதான். அடுத்து இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட ஒரு நல்ல சோப் டிசைனோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து க்ரீன் பெட்டல்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். அதில் என்னை ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.